17வது சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து இன்று தஞ்சாவூர் மாவட்ட தேர்தல் களம் குறித்து காணலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, தஞ்சாவூர் என 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. ஒரே மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம் என 2 மாநகராட்சிகள் அமைந்துள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 2496 வாக்குச்சாவடிகள் உள்ளன. SIR இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 9,47,278 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,04,012 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 155 நபர்களும் உள்ளனர். மாவட்டத்தில் மொத்தம் 84 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் முக்கியமான மாவட்டமாகும். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அறியப்படும் இந்த பகுதி அரசியல் வரலாறையும் கொண்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் GK மூப்பனார் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். 1962ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்து அரசியல் கட்சிகளும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டே தேர்தலில் களம் கண்டுள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை தவிர மற்ற இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. நடப்பு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்முனை போட்டிகள் நிலவுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும், தஞ்சாவூரில் பாஜகவும் போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணி சார்பில் பாபநாசத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொழில் விவசாயம் என்பதால் ஆறுகள் முதல் கிளை வாய்க்கால் வரை முறையாக தூர்வார வேண்டும், நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயம் சார்ந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத வகையில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும், பேரிடர் காலங்களில் இழப்பீடுகள் வழங்க வேண்டும், நெல் கொள்முதலில் உள்ள இடர்பாடுகளை தவிர்க்க வேண்டும், நெல் உலர்களன்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பட்டுக்கோட்டை, பாபநாசம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும், ஒரத்தநாடு பகுதியில் உழவர் சந்தை அமைக்க வேண்டும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலைகள், மருத்துவ வசதி, தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்தில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மகாமகத்தை சிறப்பாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கோவில்கள் அதிகமாக உள்ள கும்பகோணம் பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரிய கோயிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். மல்லிப்பட்டினத்தில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்தில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து நந்தகோபால்.